தமிழ்நாட்டில் 24 மணி நேரமாக குண்டு வெடிக்கும் சத்தமும் துப்பாக்கிச் சூட்டின் சத்தமுமாக இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் பாஸ் என்ற ஒரு நபர். அவர் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஊத்துமலை பகுதியில் இருப்பதாக தகவல் வந்துள்ளது. They straightway resorted to police firing. The action should be taken against the police officers. Had they been alert, இதற்கு காரணம் மர்ம நபர்களா அல்லது தீவிரவாதிகளா? அழகென்ற சொல்லுக்கு முருகா அன்பிற்கு எல்லையோ முருகா, உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா. அன்பிற்கு எல்லையோ முருகா, உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா. கண் கண்ட தெய்வமே முருகா, கண் கண்ட தெய்வமே முருகா, எந்தன் கலியுக வரதனே அருள் தாரும் முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, 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 முருகா. அலெக்ஸு விடுதலை. அப்படியா? ஜெயிலிருந்தா வந்த? இல்லைடா, பாஸ் ஊருக்கு போக சொல்லிட்டார்ல, அதான் சீக்கிரமாக கிளம்பலாம். டே செல்வா, நேற்று ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னது? சேலத்தில் விதி விளையாட்டு செத்து போயிருக்காங்க. அது என்ன தப்பு, யார் மேலே தப்பு எனக்கு தெரில. ஆனால் பாஸுக்கு எப்படியே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு. எவன் செத்தா எனக்கு என்ன? நாம் இது வரைக்கும் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணதில்லை. ஒரு வேளை நம்மளை அந்த கேம் விளையாட சொல்லிட்டா? ஒரு மயிரும் கிடையாது. அப்படியே சொன்னாலும் அந்த விளையாட்டு வந்து பைத்தியம் கிடையாது. நான் அவனை கைவிட முடியல அலெக்ஸு. டேய் ஆஃப் பண்ணாதடா, உள்ள ஆள் இருக்கு மாதிரி காமிக்கணும்னு சொன்னாங்க. சரி, ஓகே. என்ன செல்வா சிரிச்சுக்கிட்டே இருக்க? ரொம்ப நாள் கழிச்சு தங்கச்சியை பார்க்க போகிறோம்ல, அதான் ஹாப்பியாக இருக்கேன். சரி வா. வாடா போலாம். டேய் விட்றா. டேய் முக்கியமான கதை வச்சிருக்க போதுடா. டேய் அதெல்லாம் ஒன்றுலடா. டேய் 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 டேய். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மிஸ்டர் செல்வா அண்ட் அலெக்ஸ், நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். அண்ணா சொல்லுங்கள், என்னாச்சு? டேய் இருறா. நான் செல்வா பேசுகிறேன். நோட்டு கிடச்சிச்சுண்ணா இன்னும் 10 நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன். நீங்கள் காசு எப்படி கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். டேய் கும்பிட்றோம். டேய் என்னடா தப்பாக கேட்டேன்? நான் சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? அலெக்ஸ், நீ என்கிட்ட எத்தனை வருஷமாக வேலை செய்கிற? ஏண்ணா தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறீங்களா? செல்வா அவர்களே, நீங்கள் 6 வருஷமாண்ணா. இத்தனை வருஷத்தில் ஏதாவது தப்பு நடந்திருக்கா? இல்லை. நான் உங்கள் மேலே நிறையா பாசம் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் என் மேலே 2 மடங்காக மரியாதையும் அன்பையும் தந்திருக்கிறீங்க. அது உண்மைதானே? ஆமாம் உண்மைதானா. இன்னொரு உண்மை என்னன்னு தெரியுமா? நீங்கள் தான் என்னோடய பெஸ்ட்டு டீம்மேட்ஸ். இந்த கேங்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் மட்டும் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எப்போ உங்கள் விதி என் கைக்கு வந்துச்சோ அப்போ நீ நான் எல்லாருமே நல்லா இருந்தோம். இப்போ நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது
அந்த விதியை நான் உன் கையில் கொடுக்க தானே ஆகணும். வடப்பலாம். அலெக்ஸ், என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். நான் ஏன் காரணமே இல்லாமல் சேலத்துலேருந்து நான் உன்னை எதுக்கு நான் சென்னைக்கு அமைச்சிருக்கிறேன்னு. யார் என்ன தப்பு செஞ்சா? இந்த கேங்கோட முதல் ரூலே அதுதான். யார் தப்பு செஞ்சாலும் எவன் தப்பு செஞ்சாலும் நம்ம இந்த வாக்குவாதம் நடத்த போகிறதில்ல. நீங்கள் யாரோ தான் தப்பு செஞ்சுருக்கிறீங்க. அது யாருன்னு எனக்கு தெரில. ஆனால் உங்களுக்கு தெரியும் யார் தப்பு செஞ்சுருக்கிறீங்கன்னு. அது அலெக்ஸா இல்லை செல்வாவா? ஸோ இதை முடிவெடுக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அந்த விதி விளையாட்டு. சீக்கிரம் வேலைய ஆரம்பிங்க, ஏன்னா உங்களை போலீஸ் தேடிட்டு இருக்கு. நீங்கள் 2 பேரும் தப்பிக்கணும்னு நினச்சா கூட அவங்க 2 பேர்த்தையும் கொண்டுருவேன். இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தான் கடைசியாக மிஞ்சுவான். அவனை நான் காப்பாற்றுறேன். அலெக்ஸ், ஜோசப் மாதிரி நடந்துக்கோ. சீக்கிரம் வேலைய ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட் மை காய்ஸ். டேய் என்னடா நடக்குது? டேய் ஏதாவது சொல்றா, பயமா இருக்குடா. சும்மா எப்படா இருக்க முடியும்? சாவு கண்மடி வந்துட்டு போயிட்டு இருக்கடா. உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. எனக்கு மட்டும் எப்படா தெரியும்? இத்தாப்படி குண்டை எடுத்து குண்டிக்கல்ல பண்ணுங்க. நானும் கனவாட கண்டேன். இதுக்கு மேலே யாரும் கால் பண்ண எடுக்காத. இரு நான் வர்றேன். சார் போகலாம். இதுக்கு மேலே இங்கே இருக்க சேஃப் இல்லை. ஏன்னா சில மாதிரி நிற்கிற? பாஸை பார்த்து பயப்படுறியா? நம்ம ஒன்று இந்த பைத்தியக்கிற விளையாட்ட விளையாட போகிறதுடா. எனக்கு வேற வழி தெரிலடா. என்னோட கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்க. நீ இன்னும் கொஞ்ச நாள் சாவ போற. ஆனால் நான் வாழணும்டா. என்னை நம்பி ஒரு தங்கச்சி இருக்காடா. வெளியே போனால் அவன் போட்டு தள்ளிடுவான்டா. போலீஸும் தேடிட்டு இருக்கடா. திமிரு பண்ணிட்டு இருக்கியா? விளையாடம் பார்ப்போம். எனக்கு இந்த விளையாட்டை விளாண்டு தான் ஆகணும். ஆசைப்படியே நடக்கட்டும். என்ன யோசிக்கிற? இல்லை, இத்தனை நாள் பச்சை வந்து கலர் மாறாமல் இருந்துச்சு, இப்போ திடீர்னு மாறிடுச்சு. அதான் யோசிக்கிறேன். நல்லது, நீ ஆரம்பி. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான். அப்புறம் பயமாக இருக்குது எனக்கு. அப்படி இப்படி கன்ஃபார்ம் சொல்லிட்டேன்ல. இந்த ஃபயர் கடைசி வரைக்கும் இருக்கணும். நீயே காயின் டோஸ் பண்ணு. ஹெட்டா டெய்லா? ஃபர்ஸ்ட் காயின் டோஸ் பண்ணு. ஹெட்டு. அலெக்ஸு, இது ஹெட் இல்லை, டெய்லு. எல்லாத்தையும் அடுத்து சொல்லிட முடியுமா? இப்போ நான் கண்டிப்பா. ஹெட்டு.
அலெக்ஸு இப்போவும் ஹெட் இல்லை டெய்லு. எல்லாத்தையும் ரெண்டாவது ஆட்டத்திலே சொல்லிட முடியுமா? யாருக்கிட்ட பவர் கார்டு இருக்கோ அவன் சேஃபு. எனக்கு தெரியும், கார்டு போடு. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால். அலெக்ஸு நீ வேணா பாஸுக்கு கால் பண்ணி கூட, நான் பேசுகிறேன்டா, நான் உன்னை காப்பாத்துறேன். இப்படியே போச்சுன்னா ஆட்டோ சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. எங்கள் அப்பா பேர் ஜோசப். இருக்கட்டும், எங்கள் அப்பா தான் அந்த கேங்லேயே. உங்கள் அப்பா பெரிய புடிங்கியா இருந்தாரு, அதில் நீ பெரிய புடிங்கியா இருக்கன்னுலாம் சொல்லாத. உன் வரலாறு கேட்டு நாங்கள் இன்னும் கல்வெட்டு செதுக்க வரல. பார்த்து பொறுமடா, கண்ணு கிண்ணு வச்சிட போகுது. உயிர் போயிடுச்சுன்னா திரும்பி வராதுடா. இருப்போனா மயிரா போச்சு. எல்லாத்தையும் மூணாவது ஆட்டத்திலே சொல்லிட முடியும். டே கொண்டா. நரி, காகம், தூண்டில் மீன், மனுஷன், இது எல்லாமே இந்த ரவுண்டில் தெரியும். இப்போ நீ தான். நரி தந்திரம் செஞ்சாலும், காகம் களவாண்டினாலும், தூண்டில் மீன் ஏமாத்தினாலும், மனுஷன மாதிரி தான் இனத்துக்கு துரோகம் செஞ்சுக்காதுங்களா. ஆனால் நீ தோத்துட்டேன்னு சொல்ல வந்தப்பா. சூப்பர் அலெக்ஸ், மொதல் டைம் ஜெயிச்சிருக்க. சூப்பரான டைலாக். வா வா வா, நான் சும்மா தான் இல்லை. வா 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 போலாம். ஏய், நான் சும்மா தான்டா பண்ணேன். எங்கள் அப்பானால தான் இந்த கேமே உருவாக்கப்பட்டுச்சு. இந்த கேமை ஃபஸ்ட்டு விளையாண்டதே பாஸும் அப்பாவும் தான். அப்போ உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்றதையே மறைச்சிருக்க. சில விஷயங்களை சொல்லிக்கக்கூடாது. சுட்டுக்கோ. அடுத்தாட்டம். இப்போ நீ தான். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்க சொல்வேன்,
கடைசியாக சாக போகிற உன்ட்ட ஒரு உண்மையை சொல்லணும்ப்பா. நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணியே, அது ஒரு உண்மையாகவே லவ் பண்ணல, எல்லாம் உன்ட்ட இருக்க காசுக்கு தான்ப்பா வந்துச்சு. அன்றைக்கே போன சொன்னியே, அடுத்த நாள் உண்மையாக நல்லா வந்தால் என்ன பண்ணியிருக்கணும், மயிரா போச்சுன்னு வந்திருக்கணும். ஆனால் அது வரல. பாஸ்லேருந்து அந்த பொண்ணு வரைக்கும் உன்னை வெறும் டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. அலெக்ஸு அலெக்ஸு சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் காத்திருப்பார். ஒரு மானம் இல்லை, அநீனம் இல்லை, அவர் எப்போதும் கால் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே, புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இன்று ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் உண்டு, அவன் கடைசி ஆட்டம். அதை எப்போதும் காத்திருப்பேன். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. சுயநலவாதி உலகம். ஏன் அப்படி சொல்கிற? இப்போ கூட பாரேன், நம்ம உசுரை கொடுத்து ஆடிட்டுருக்கோம். அவன் நினச்சிருந்தா நம்ம 2 பேரையும் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அவன் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக நம்மளை பகடக்காயை மாற்றிட்டான். அவனுக்கு தப்பு சொல்ல முடியாதுல்ல. உன்னோட படிப்புக்கும் போராட்டத்துக்கும் நீதி கிடைக்கல, வேறு ஜாதி வேறு மதம்னு அடித்து துரத்துனானுங்க. அப்போ அவர் தானே நம்மளை காப்பாற்றினாரு. ஆமாம், அவர் கூட கடவுள் மாதிரி தான். டேய், 3 வேளை சோறு போடுறோம்லாம் கடவுள் சொல்லாத. இங்கே யாரா கடவுள்? நம்மளை படித்த அம்மா அப்பாவா? இல்லை கல் முன்னாடி கையெடுத்து கும்பிட்றீ, அது கடவுளா? யார் கடவுள் தெரியுமா? இந்த நோட்டு தான் கடவுள். புரியலல்ல? இப்போ நான் சொல்கிறத நல்லா யோசிச்சு பாரு. காலையில் கண்ணு முழிச்சதுலேருந்து ராத்திரி கண்ணு மூடுற வரைக்கும் அன்பு, காதல், பசி, கோபம் எல்லாம் பணத்துலேருந்து தான் வருது. இது இல்லைன்னா இங்கே ஒன்றுமே இல்லைடா. சும்மா ஒரு 4 மாதம் உங்கள் வீட்டுக்கு காசு அனுப்பாமல் இருந்து பாரு, நல்லா இருக்கேன் கூட கேட்க மாட்டாங்க. இந்த உலகமே காசில் தான்டா ஓடிட்டுருக்குது. இங்கே ஒருத்தங்கிட்ட அறிவு இருக்கா, திறமை இருக்கா, படிப்பு இருக்காலாம் எவ்வானும் பார்க்க மாட்டான். உங்கள்கிட்ட காசு இருக்கா மட்டும்தான் பார்ப்பான். அவனை கூட விடுறா, பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலான்னு போதையில் சுற்றிட்டு இருக்க ஒரு கூட்டம். அவனுங்க நல்லது பண்ணுறாங்க பேரில் அவனுங்க அடிக்கிற சரக்குக்கு நம்மளே சைஸ் பண்ணிக்கிறானுங்க. இந்த நோட்டு தாண்டா ஒரு ஓட்டு கூட எங்கே போதும் முடிவு பண்ணுது. ஸோ என்னை பொறுத்தவரை பணம் தான் கடவுள்.
இந்த கணை தூக்கும்போது ஒரே ஒரு விஷயம் யோசித்தேன். நம்ம எல்லாம் சுடு பண்ணிட்டோன்னா நாடே சுடுகாடாக மாறிடும். காந்தியை சுடவும் கண்ணை தூக்குனாங்க, இந்திரா காந்தி சுடவும் கண்ணை தூக்குனாங்க, ஏன் எம்ஜிஆரை சுடவும் கண்ணை தூக்குனாங்க. இப்படி நல்லவங்களெல்லாம் சுட கண்ணு தூக்கும்போது நம்ம கெட்டவங்களை சுட கண்ணு தூக்குறதுல தப்பே இல்லை. என்ன பண்ணுறது, எல்லாம் அவங்க விதி. துப்பாக்கியில் தான் போகணுன்ருக்குது. சரி விடு, நம்ம விதியை நம்ம தேர்ந்தெடுப்போமா? இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போ